எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களே, நாளைக்கு நடக்கக்கூடிய தேர்தல் ஜனநாயகத்துக்கும் பணநாயகத்துக்கும் நடக்கக்கூடிய தேர்தல். நாளைக்கு நடக்கக்கூடிய தேர்தல் இத்தனை வருட காலமாக தமிழக மக்களுடைய இரத்தத்தை உறிஞ்சி மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடிச்சிட்டு இருக்கக்கூடிய கொள்ளக்கார கும்பலுக்கும் நேர்மையான மனிதருக்கும் நடக்கக்கூடிய தேர்தல். இந்த தேர்தல் திமுக என்ற தீய சக்திக்கும் தாவேக என்ற தூய சக்திக்கும் நடக்கக்கூடிய தேர்தல். இந்த தேர்தல் பெண்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய தேர்தல். இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இல்லாத தமிழ்நாட்டு அரசியல் களத்திலேயே இத்தனை வருடங்களாக நடக்காத ஒரு தேர்தல். சுருக்கமாக சொல்லப்போனால் மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை உருவாக்க நடக்கக்கூடிய தேர்தல். தயவு செஞ்சு தமிழக மக்களே விழிப்புணர்வோடு இருங்க. திமுக ஜெயிக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் வேணாலும் போவாங்க. ஏன் நான் 2 தடவை அழுத்தி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, திமுக விஜய் அவர்களை ஒழிப்பதற்காக எந்த எல்லைக்கு போனாங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே தெரியும். தமிழக மக்களுடைய உயிரை பணைய வச்சு கொலை பண்ணி விஜய் அவர்களை ஒழிச்சிடலாம் அப்படின்னு திமுக நினச்சாங்க. ஆனால் அவங்களுடைய நினைப்பில் மண்டவாரி போட்ட மாதிரி அத்தனை மக்களும், தமிழக மக்கள் அத்தனை பேரும் விஜய் அவர்களுக்கு பின்னால் நின்னாங்க, ஸ்ட்ராங்காக நின்னாங்க. விஜய் அவர்கள் செய்யலை. ஏன்னா நேற்று கூட விஜய் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, நான் போலீஸ்கிட்ட காவல்துறையிட்ட பர்மிஷன் நான் வாங்கினேன், அந்த நேரத்துக்குள்ள தான் நாங்கள் இருந்தனே தவிர அதை தாண்டி நான் லேட்டாக வரல. ஒரு சட்டசபையில் முன்னாள் முதலமைச்சர் பேசுகிறாரு, என்னன்னு அதை சொல்கிறேன், ஒரு நொட்டை சாக்கு வேணும் இல்லையா, அதுக்காக பேசுகிறாரு. விஜய் அவர்கள் நேரம் தாழ்த்தி வந்தங்காடித்தான் இந்த உயிரெல்லாம் போச்சு அப்படின்னு. யாராவது இதை நம்புவாங்களா மக்களே? அதனால் திமுக தன்னுடைய கட்சி ஜெயிக்கிறதுக்காக திரும்பவும் தன்னுடைய குடும்ப ஆட்சி, மன்னர் ஆட்சியை தமிழ்நாட்டில் மலர வைக்கிறதுக்காக, ஒதுக்கி வைக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போவாங்க. அதனால் தயவு செஞ்சு தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகளை கேட்டுக்கிறேன், பூத்தில் உட்காந்துக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா இது நமக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு புதுமையான தேர்தல். தயவு செஞ்சு ரொம்ப அலர்ட்டாக இருங்க, எந்த நேரமும் விழிப்புணர்வோடு இருங்க. வெற்றி கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான். நம்ம எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி விஜய் அவர்கள் தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆக போகிறார்.